தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. கே. பாக்கியராஜ் ஜனரஞ்சகமிக்க கதைகளின் சக்கரவர்த்தி, திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர் மற்றும் அரசியல்வாதி என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற கலைத்திறன்களை ஒருங்கே பெற்ற மகா பன்முக கலைஞர் மட்டுமின்றி எண்ணிலடங்கா விருதுகளை வென்ற பெரும் சாதனையாளரும் கூட. கலை நாயகியர் மறைந்த பிரவீணாவின் காதல் கணவர் மற்றும் பூர்ணிமா ஜெயராமின் அன்பு மணவாளர், இளம் நாயகர் சாந்தனு மற்றும் திரை நாயகி சரண்யாவின் பாச தந்தை, மக்கள் மனதில் பேரிடம் பிடித்த பல வெற்றி இயக்குநர்கள், நடிகர்களின் ஆதார மையமும் கூட. இப்பேற்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டவரும், தனது குடும்பத்தாரையும் ரசிகர்களையும் தமிழ் திரை உலகையும் தற்போது மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போனவருமான கே. பாக்கியராஜ் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1953ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதியன்று கொங்கு மண்டல மாவட்டங்களின் பிரதானமான கோயம்புத்தூர் மாவட்டத்தை அடுத்த வெள்ளன்கோயில் பகுதியை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணசாமி மற்றும் அமராவதி தம்பதியருக்கு பிறந்த 3வது கடைக்குட்டி செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் பன்முக கலை நாயகர் கிருஷ்ணசாமி பாக்கியராஜ் என்ற இயற்பெயருடைய கே. பாக்கியராஜ் ஆவார். இவருடன் செல்வராஜ் மற்றும் தன்ராஜ் எனும் 2 மூத்த சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இயற்கையிலேயே நாடக கலைகளின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டு வளர ஆரம்பித்த பாக்கியராஜ் அவர்கள் தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் பாவை கூத்து மற்றும் தெருக்கூத்து உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை கண்கொட்டாது பார்த்து ரசிப்பதும், அதனைப் போலவே வசனங்கள் பேசி நடித்து காண்பிப்பதும் என மிளற ஆரம்பித்தார். தங்கள் ஊரில் இயங்கி வந்த பள்ளியில் தன்னுடைய தொடக்க கல்வியை இனிதே ஆரம்பித்தவர் பள்ளி படிக்கும் காலங்களிலேயே நாடகங்களை எழுதுவது, கட்டுரைகள் படைப்பது என சிறந்து விளங்கினார். கலைகளின் ஈர்ப்பு காரணமாக கல்வியின் மீதிருந்த ஆர்வம் சிறுவன் பாக்கியராஜுக்கு சற்று குறையத்தான் செய்தது. ஒரு வழியாக பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் தனது நண்பர்கள் சிலரை இணைத்துக் கொண்டு தன்னுடைய கைவண்ணத்தில் உருவான கதைகளை மையமாக வைத்து நாடகங்களை அரங்கேற்றவும் செய்தார். இவ்வாறு இவரது நாடகங்களில் நடித்து பின்னர் திரை உலகில் பிரபலமானவர்கள்தான் வில்லன் நாயகர் R.P. விஸ்வம், காமெடி கலைஞர் செல்லதுரை போன்றவர்களை குறிப்பிடலாம். இவ்வாறு தன்னை படிப்படியாக ஒரு சுயம்புவாக வளர்த்து கொண்டவர் தன்னை மென்மேலும் மெருகேற்றிடும் வகையில் கலைகளின் புகலிடமாம் சென்னை மாநகரை நோக்கி பயணப்படலானார். இவ்வாறு சென்னை வந்தவர் ஜி. ராமகிருஷ்ணன் என்பவரிடம் தன்னை இணைத்துக் கொண்டு உதவி இயக்குநராக தடம் பதித்தவர் அவர் இயக்கும் திரைப்படங்களில் நடிக்கும் கலைஞர்களுக்கு வசன மொழிகளை எவ்வாறு பேச வேண்டும் உள்ளிட்ட கலை திறன்களை சொல்லித் தருபவராக விளங்கியும் வந்தார். அவ்வேளையில்தான் பாக்கியராஜுக்கு நன்கு அறிமுகமானார் ஆந்திராவைச் சேர்ந்த கலை நாயகி பிரவீணா ஆவார். இதன் பேரில் பிரவீணாவுக்கு தமிழ் வசனங்களை பேச கற்றுக் கொடுத்தவர் பின்னர் மெல்ல மெல்ல அவர் மனதிலும் இடம் பிடிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு இருவருக்கும் ஏற்பட்ட நட்பானது ஒரு காலகட்டத்தில் காதலாக மலர்ந்துவிட, அச்சூழலில் திரை உலகில் பெரிய அளவில் முன்னேற்றம் காணாத இருவரும் எடுத்துக்கொண்ட காதல் சபதம்தான் சுவாரஸ்யமானது. அதாவது, நீ திரை உலகில் கால் பதித்தால் உன் திரைப்படம் வெளியாகும் போது முதல் ஆளாக அத்திரைப்படத்தை கண்டு மகிழ்வேன் என்றும், நான் கலைத்துறையில் கால் பதித்து விட்டால் நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்து மனம் புரிந்து கொள்வேன் என பாக்கியராஜ் கூற, காலமும் அதற்கான சூழலை உருவாக்கித்தான் தந்தது எனலாம். இதன் பின்னர் கலை ஓட்டத்தால் பிரிந்த இருவரும் தங்களுக்கான தேடுதலை நோக்கி பயணித்த நிலையில் பிரவீணா திரை உலகில் அறிமுகமாகி ஒருபுறம் வளர்ந்து வர, மறுபுறம் பாக்கியராஜ் அவர்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் தன்னை இணைத்துக் கொண்டு தனக்கான வழியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். பாரதி ராஜாவின் கதை இலாக்கா குழுவில் ஒருவராக பயணித்த பாக்கியராஜ் அவர்கள் முன்னர் எவ்வாறு தமிழ் வசனங்களை நடிகர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தாரோ அதே பாணியை இங்கேயும் மேற்கொள்ள பாக்கியராஜின் வேகத்திறன் மற்றும் ஆர்வத்தை கண்ட பாரதி ராஜாவும் தனது உதவி இயக்குநர்களில் ஒருவராக நிலைபெற வைக்க, பின்னர் என்ன பெரும் ஏற்றம்தான் உண்டானது பாக்கியராஜ் அவர்களுக்கு. இதன் அடிப்படையில் 1977 பாரதி ராஜா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான 16 வயதினிலே என்ற திரைப்படத்தில் முகம் அறியா வண்ணம் குழுவினரில் ஒருவராக தலை காட்டியவர்
இதனைத் தொடர்ந்து வெளியான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தின் இறுதி காட்சியில் வெள்ள பாதிப்பை ஊராருக்கு எச்சரிக்கும் கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருப்பார். இதையடுத்து பாரதி ராஜாவின் முதல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமான சிகப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்தில் ஹோட்டல் சர்வராக தோன்றியவர் கமலஹாசனை மிரட்டுவதும் பின்னர் அவராலேயே கொல்லப்படும் கதாபாத்திரமாக ரசிகர்கள் நன்கு முகம் அறியும் வண்ணம் குறைவான காட்சிகள் ஆயினும் நடிப்பில் முத்திரை பதித்திருப்பார். இவ்வாறு சிறு சிறு கதாபாத்திரங்களை ஏற்று தனது குருநாதர் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிப்படுத்தி வந்தவரை ஹீரோவாக பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய திரைப்படம்தான் 1979 வெளியான புதிய வார்ப்புகள் ஆகும். இத்திரைப்படத்தின் வாயிலாக ரதி அக்னிஹோத்ரி இணை சண்முகமணி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கங்கை அமரன் பின்னணி குரலில் அறிமுகமானவர். நடிப்பு மட்டுமின்றி சிறந்த கதையாசிரியருக்கான தமிழக அரசின் விருதையும் என 2 ஜாக்பாட்டுகளை வென்றார். கதையமைப்பு மற்றும் ஹிட் பாடல்களால் இத்திரைப்படம் மாபெரும் வெற்றி கண்டது. இவ்வாறு படிப்படியாக முன்னேறி ஹீரோவானவர் பலரும் வியக்கும் வண்ணம் பி பாலகுரு இயக்கத்தில் ராஜேஷ் வடிவுக்கரசி நடிப்பில் வெளியான கன்னி பருவத்திலே என்ற திரைப்படத்தின் வாயிலாக சீனு என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் மிரட்டி இருப்பார். இதன் பின்னர் இயக்குனர் என்ற அந்தஸ்தை எட்டியவர் சுதாகர் சுமதி நடிப்பில் தன் கைவண்ணத்தில் உருவான கதையமைப்பில் சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தை நடித்து வெளியிட்டார். இத்திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி கண்டது. இதன் பின்னர் ஏற்கனவே கூறியது போல தனது காதலி பிரவீனாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மறவாதவர் பிரவீனாவை நேரில் கண்டு மலரும் காதல் நினைவுகளில் மூழ்கித்தான் போனார். இதன் பின்பு 1980 ஆர் பாஸ்கரன் இயக்கத்தில் தனது கதை வசனம் மற்றும் நடிப்பில் வெளியான பாமா ருக்மணி என்ற திரைப்படத்தில் தனக்கு இணையாக பிரவீனாவையும் தோழி ராதிகாவையும் நடிக்க வைத்தார். இத்திரைப்படமும் வெற்றி கண்டது. இதனைத் தொடர்ந்து திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடிய வேளையில் தனது அண்ணன் உள்ளிட்ட குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்பை மீறி 1981 திருமலை திருப்பதியில் பிரவீனாவை காதல் மனம் புரிந்தார் பாக்யராஜ் அவர்கள். இதன் பின் மனைவி பிரவீனா வந்த வேளையோ என்னவோ தெரியவில்லை, பாக்யராஜின் கலை பயணத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது எனலாம். இதன் பேரில் சரிதாவின் இணையாக மௌன கீதங்கள், ராதிகாவுடன் இன்று போய் நாளை வா மற்றும் பொய் சாட்சி, சத்திய கலாவுடன் விடியும் வரை காத்திரு, சுலக்ஷனாவுடன் தூரல் நின்னு போச்சு, அம்பிகாவுடன் அந்த 7 நாட்கள், பூர்ணிமாவுடன் டார்லிங் 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 என நடித்து திரை உலகில் மாபெரும் புகழ் உச்சாணியை தொட்ட பாக்யராஜின் மகிழ்ச்சிகரமான வாழ்வு காலனுக்கு பிடிக்கவில்லை போலும். ஆம், ஒரு பக்கம் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என கலை உலக முன்னேற்றம் என மகிழ்ச்சி கடலில் திளைத்தவர், மறுபக்கம் மனைவி கர்ப்பம் என்ற தகவல் அறிந்து மேலும் மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட்ட போதுதான் அம்மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. காரணம், மனைவியின் கருக்குழாய் பாதையில் குழந்தை உண்டானது மட்டுமின்றி இதனால் தாயாரின் உயிருக்கே ஆபத்து என்ற நிலையில் கருக்கலைப்பு உள்ளிட்ட வேதனைகள் பாக்யராஜ் மனதை வாட்ட, இதற்காக மனைவி பிரவீனா எடுத்துக்கொண்ட மருந்து மாத்திரைகளின் பின் விளைவாக மஞ்சள் காமாலை நோய்க்கு அவர் ஆட்பட்டு வாழ வேண்டிய இளம் வயதில் மறைந்து போனதும் பாக்யராஜுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். இதன் பின்னர் சில காலங்கள் திரையுலக பயணத்தை சற்று குறைத்து கொண்டவர் தன்னை சுற்றியுள்ள சில சூழல்கள் மற்றும் வெளியே சொல்ல முடியாத காரணிகள் பலவற்றாலும், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பெரிய அழுத்தத்தினாலும், தனது மனைவி பிரவீனாவால் தனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவரும் டார்லிங் 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 என்ற திரைப்படத்தின் மூலமும் மற்றும் முந்தானை முடிச்சு உள்ளிட்ட திரைப்படங்களில் தனக்கு ஜோடியாக இணைந்து நடித்தவருமான பூர்ணிமா ஜெயராம் அவர்களை 1984 மனம் புரிந்து கொண்டார். மேற்கூறிய தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் பிறந்தனர். இதனையடுத்து முதல் மனைவியின் இழப்பிலிருந்து படிப்படியாக மீண்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து தாவணி கனவுகள் என்ற திரைப்படத்தை இயக்கி நடித்தார். இத்திரைப்படமும் எப்போதும் போல் மகத்தான வெற்றி கண்டது. இவ்வாறு இல்லற வாழ்வில் மட்டும் வேதனைகள் பல சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்த பாக்யராஜின் திரைப்பயணம் மட்டும் உச்சத்தை தான் தொட்டது எனலாம். இதன் பின்னர் கல்பனாவுடன் சின்ன வீடு, ராதாவுடன் எங்க சின்ன ராசா, சோபனாவுடன் இது நம்ம ஆளு, பானுப்பிரியாவுடன் 66 கௌதமி மற்றும் சில்க் ஸ்மிதாவுடன் அவசர போலீஸ் 100, மீனாட்சி சேஷாத்ரியுடன் என் ரத்தத்தின் ரத்தமே, ரோகிணியுடன் பவுனு பவுனுதான், கௌதமியுடன் ருத்ரா, சிந்துஜாவுடன் சுந்தரகாண்டம், ஐஸ்வர்யாவுடன் ராசுகுட்டி, பிரகதியுடன் வீட்ல விசேஷங்க, மீனாவுடன் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, சுகன்யாவுடன் ஞானப்பழம், ஊர்வசியுடன் சுயம்வரம் என
தனது நகைச்சுவை ததுவும் சற்று இரட்டை அர்த்தங்கள் பொதியும் வசன மொழிகளுடன் ஜனரஞ்சக கதை அமைப்பில் நடித்து ரசிகர்களின் உள்ளம் தொட்டவர் 1998 தனது மகளின் பெயர் கொண்ட சரண்யா சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் நக்மாவுடன் இணைந்து நடித்த வேட்டிய மடிச்சுக்கட்டு என்ற திரைப்படத்தின் வாயிலாக மகன் சாந்தனுவை குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகப்படுத்தினார். இத்திரைப்படத்தின் கதையை தழுவி ஹிந்தியில் பாப்பா தி கிரேட் என்ற பெயரில் பாக்யராஜ் வெளியிட்ட இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. மகன் சாந்தனுவை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்திய பாக்யராஜ் அவர்கள் தனது மூத்த பாசமகள் சரண்யாவை கதையின் ஹீரோயினாக்கி பிருத்திவிராஜ் இணையாக பாரிஜாதம் என்ற திரைப்படத்தை வெளியிட்டார். இத்திரைப்படம் வெற்றி கண்டது. இவர்களில் மகள் திரைப்படத் துறையிலிருந்து முற்றிலும் விலகிக்கொள்ள மகன் சாந்தனு மட்டும் திரையுலகில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சாந்தனு கீர்த்தி என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார். கமலஹாசன் நடிப்பில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படத்தின் கதை ஆசிரியரான பாக்யராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தில் நாடக வடிவில் இடம்பெற்ற காட்சி பதிவில் அமைச்சர் கதாபாத்திரத்தை ஏற்று நகைச்சுவை விருந்து படைத்தவர். நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்தில் சிஐடி சின்ன சேலம் சிங்காரம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்றும் சிறப்பித்திருப்பார். அமலாவுடன் இணைந்து தனது இயக்கம், கதை வசனம், இசை என பன்முக திறன்களை வெளிப்படுத்தி நடித்த காவடி சிந்து என்ற திரைப்படத்தின் பாடல்கள் ஹிட்டான போதிலும் ஏனோ தெரியவில்லை திரைப்படம் வெளியாகாமல் தான் போனது. இது மட்டுமின்றி இது நம்ம ஆளு, சகாதேவன் மகாதேவன், பவுனு பவுனுதான், ஞானப்பழம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த பாக்யராஜ் அவர்கள் தனது இசையில் வெளியான இது நம்ம ஆளு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பச்சமல சாமி ஒன்று என்ற பாடலையும், பொண்ணு பார்க்க போறேன் என்ற திரைப்படத்தில் ஏற பூட்டி என்ற பாடலையும், ஆராரு ஆரிரரு என்ற படத்தில் வெளியான எல்லாருமே லூசுங்கதான் உள்ளிட்ட பாடல்களையும் பாடியவராவார். விஜயகாந்தின் சொக்க தங்கம், சாந்தனுவின் சித்து +2 உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய பாக்யராஜ் அவர்கள் கபடி கபடி, மாவீரன், துணை முதல்வர் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதிய சிறப்புக்குரியவரும் ஆவார். இதன் பின்னர் தந்தை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திர நாயகராக மாறிப்போன பாக்யராஜ் அவர்கள் ரவி மோகனுடன் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும், தனுஷுடன் உத்தம புத்திரன், விஷாலுடன் துப்பறிவாளன், ஜோதிகாவுடன் பொன்மகள் வந்தாள் என எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து வந்தவர் 2025 வெளியான BP 180 என்ற திரைப்படத்தில் நடித்ததே பாக்யராஜ் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் பாக்யராஜ் அவர்கள். வெள்ளித்திரை மட்டுமில்லாது சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினராகவும் தோன்றி சிறப்பித்தவராவார். பன்முக திறனாளராக ஜொலித்து வந்த பாக்யராஜ் அவர்கள் தனது பெயரின் சுருக்கமாக பாக்கியா எனும் பல்சுவை தமிழ் வார இதழ் ஒன்றையும் நடத்தி வந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான பாக்யராஜ் ஆனவர் அதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் தனது திரைப்பட கதைகளிலும் பாடல்களிலும் எம்ஜிஆரை பற்றி காட்சிப்படுத்தி இருந்தார். எம்ஜிஆர் மறைவிற்கு பின்னர் 1989 தனது தலைமையில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தவர் பின்னர் அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதன்பின் அரசியல் சூழல்கள் காரணமாக 2006 மறைந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர். இதனைத் தொடர்ந்து அரசியலில் இருந்து முற்றிலும் விலகி கலை வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தனது கலை குருவான பாரதி ராஜாவை போலவே ஆர் பாண்டியராஜன், ஆர் பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டன், GM குமார், RP விஸ்வம் உள்ளிட்ட எண்ணற்ற வெற்றி இயக்குநர்களை உருவாக்கிய புகழ் பாக்யராஜ் அவர்களையே சாரும். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சிறப்புகளை, எண்ணிலடங்கா விருதுகளை வென்ற கதைகளின் சக்கரவர்த்தியான பாக்யராஜ் அவர்கள் இன்னும் பல சாதனைகள் பல படைப்பார் என ரசிகர்கள் எண்ணியிருந்த வேளையில்தான் மிக ஆரோக்கியமாக, துடிதுடிப்பாக, பரபரப்பாக காட்சியளித்தவர். திரை உலகம் மற்றும் அவர் சார்ந்த நண்பர்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் பாச மனைவி பூர்ணிமாவுடன் நேரடியாக சென்று கலந்து கொண்டு வந்தவர். யாரும் எதிர்பாராத வண்ணமாக 2026 ஜூன் மாதம் 27 காலை நடைப்பயிற்சி மேற்கொண்டு தனது வீட்டிற்கு வந்தவருக்கு திடீரென சோர்வு நிலை கண்டு சுய நினைவை இழந்தவரை பார்த்து
பதறிப்போன குடும்பத்தினர் கதறிய நிலையில் உடனடியாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி மாரடைப்பு காரணமாக காலமானார் என்ற பேரதிர்ச்சி தரும் தகவல்தான் வெளியானது. இந்நிகழ்வை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாகும். கே. பாக்யராஜின் மறைவையொட்டி உடனே வெளியிட்டாக வேண்டும் என்ற அடிப்படையில் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அவரது வாழ்க்கை பயணம் நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டு வெளியாகியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அன்னாரை பற்றிய பல தகவல்கள் வெளியாகாமல் போயிருக்கலாம். எனவே அதனையும் பூர்த்தி செய்யும் பொருட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் மறைந்த கலை நாயகர் கே. பாக்யராஜ் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலரும் அறியாத அரிய பல தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த நினைவலைகள் போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்பு ஒன்று முழுமையாக வெளியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு திரை உலகின் பன்முக கலைஞரான கே. பாக்யராஜ் அவர்கள் உடலால் மறைந்தாலும் அவரது கலை படைப்புகளால் என்றும் மறையாது வாழ்ந்து வருவார் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இவரை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை முன்னணி நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.